திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வைநாசிக நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு காணொலியை தான் நம்ம பார்க்குறோம். இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் இன்றைக்கி இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா நம்ம பரணி நட்சத்திரத்தை பார்க்குறோம். இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு சமையல் முக்கோணம் சம்பந்தப்பட்ட ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா பிறருக்கு உதவக்கூடிய ஒரு எண்ணங்கள், மற்றவர்களை அழகு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படி எல்லாமே அவங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். பொதுவாக இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் எது அப்படின்னா அது அவிட்ட நட்சத்திரம் தான் வைநாசிக நட்சத்திரமாக வரும். முதல்ல இந்த வைநாசிக நட்சத்திரம்னா என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, பொதுவாக இந்த வைநாசிக நட்சத்திரத்தை திருமண விஷயத்திற்கும், அதாவது மனதளவில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் உடலளவில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளுக்கும் தான் இந்த வைநாசிக நட்சத்திரத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த நோய் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருது அப்படின்னாலும் இந்த வைநாசிக நட்சத்திரம் அதில் கொஞ்சம் வேலை செய்யும். நம்ம இந்த வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி கொஞ்சம் முழுமையாக ஆராய்ஞ்சதில் நம்ம ஜாதகத்தை பார்த்த வகையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வைநாசிக தோஷம் பொதுவாகவே இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இதனை சார்ந்த பாவக ரீதியாக என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே அந்த தோஷங்களை கொடுக்குது. அதாவது 1ஆம் இடம்னா ஜாதகருடைய நிர்வாகத்திறமை, ஆளுமை, ஜாதகருடைய கேரக்டரு, ஜாதகருடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகிறது. 4ஆம் இடம்னா நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது. 7ஆம் இடம்னா திருமண வாழ்க்கை. 7ஆம் இடம்னா கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் செய்கிறது, பிஸ்னஸ்ஸு, இதெல்லாமே. 10ஆம் இடங்கிறது ஒருத்தர் பதவி கிடைக்கிறது, ஒரு பட்டம் கிடைக்கிறது, ஒரு தொழிலில் ஒரு முதன்மையாக வர்றது, இது எல்லாமே. அப்போ இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த 4 பாவங்கள் ரீதியாக அவர்களுக்கு இந்த வைநாசிக தோஷங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுருக்கிறோம். அப்போ ஒரு பரணி நட்சத்திரத்தம் உள்ள ஒரு ஆணையோ அல்லது ஒரு பொண்ணையோ அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு ஆணையும் பொண்ணையும் அப்படி சேர்த்தக்கூடாது. அப்படி சேர்த்தும் பொழுது அவர்கள் அந்த தாம்பத்தியம் சிறக்கிறதில்ல, அவங்களுக்குள்ள மனதளவில் ஒரு கருத்து வேறுபாடு, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய சங்கடங்கள், சலிப்புகள், வருத்தங்கள் அவங்களுக்கு அதுக்குள்ளே வருது. அதே மாதிரி உடல் உபாதைகள் வருவதற்குண்டான உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட செவ்வாய் காரகம் சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அப்போ இந்த நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்கள் நீங்கள் ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு திருமண வாழ்க்கைக்காக இருக்கட்டும், பொதுவாக ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயங்களுக்கு 2 பேர் சேர்ந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு விஷயங்களை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய நட்சத்திரம் பரணியாக இருந்தால் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரத்துடைய நண்பர்களை ஜோடி சேர்த்தாதீங்க. அது சிறப்பான முன்னேற்றங்களை தருவதில்லை, நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு புது வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த புது வீடு கட்டுவதற்கு வாஸ்து பூமி பூஜை போடுவோம். அந்த பூமி பூஜை போடுறவங்க இந்த பரணி நட்சத்திரத்துக்குடைய நண்பர்கள் அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு பூமி பூஜை போடுவதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி கிரகப்பிரவேசம் அப்படிங்கக்கூடிய அந்த புது மகனை புகுவிழா அப்படிங்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளுக்கு இந்த அவிட்ட நட்சத்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. அதாவது இந்த அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நண்பர்களும் நீங்களும் ஒரு இணங்கி ஒரு செயல்பாடுகளை செஞ்சால் அது உங்களுக்கு ஒரு மனதளவில், ஒரு உடல் அளவில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, வருத்தங்கள், சங்கடங்கள், இது எல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் அவங்களோட எல்லாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். மற்றபடி பார்த்தா பேசுகிறது, பிடிக்கிறது, இயல்பாக இருக்கிறது, இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த நட்சத்திரத்துடைய தோஷங்கள் கண்டிப்பாக கொடுக்குதானா, நான் அனுபவத்தில் பார்த்த அளவுக்கு கொடுக்குது. திருமண வாழ்க்கை, கூட்டு சேர்ந்து செய்யலான்னு ஒரு தொழில் செய்கிறது, கூட்டாளி, ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுனா கூட நல்ல நண்பர்கள், இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பரணிக்கு அவிட்டம் அப்படிங்கக்கூடிய நண்பர்கள் நல்லா இணக்கமாக பழகினா கூட கடைசியில் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்குள்ள தேவையில்லாத ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு வருத்தம், ஒரு கருத்து வேறுபாடு, இது நிறைய வருது, நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதையெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்தாமல் இருந்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லது.
அப்போ இந்த நட்சத்திரத்திற்குன்னு ஒரு வேல்யூ. அப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் கூட இருக்கலாம். அது 9 கிரகங்களில் சூரியன் முதற்கொண்டு, சனி முதற்கொண்டு, ராகு கேது புதன் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் நின்று உங்களுக்கு திசை நடத்துகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துடைய அதிபதி அவிட்ட நட்சத்திரத்தில் நின்று புத்தி நடத்துது அப்படின்னா அந்த வீடு கட்டுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த புத்தி காலகட்டங்களில் வாஸ்து குற்றங்கள் வரும், வாஸ்து கோளாறுகள் வரும், வண்டி வாகனத்தில் தேவையில்லாத விபத்துகள் வரும். அதே மாதிரி உடல் அளவில் கொஞ்சம் வதைக்கப்படும். அடுத்து தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவுகளில் கருத்து வேறுபாடு வர்றது, இப்படியெல்லாம் நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ 7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் பரணி நட்சத்திரமாக இருந்து அவர்களுக்கு சுக்கிரன் என்ற நட்சத்திரம் ஏதாச்சும் அவிட்டமாக இருந்தால் கண்டிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும். திருமண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை கடைபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு எந்த கிரகம் புத்தி நடந்தாலும் சரி, அந்த கிரகத்தோடைய தசையோ புத்தியோ இந்த பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் நின்று சாரநாதனாக இருக்கக்கூடாது. நம்ம சொல்கிறது என்னன்னு சொல்கிறோம்னா, அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் நின்று புத்தி நடத்துனா அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு விஷயம். அதே மாதிரி இயற்கையாகவே கோச்சாரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த கர்மகாரகனான சனி பகவானோ அல்லது ராகு கேது பகவானோ இவங்க எல்லாமே போகும் பொழுது, அந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த பாவத்துக்கு உண்டா அதிபதியோ இல்லை ராகு கேது எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதனை சார்ந்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கருத்து வேறுபாடுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதுக்கு தான் நம்ம இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குதா இல்லையானா, நிச்சயம் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வைநாசிக தோஷம் தீர்க்கக்கூடிய ஒரு கோயில் வழிபாடுகள் இருக்குது. இது கண்டிப்பாக கோயில் வழிபாடுகளுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்த பார்த்து கரெக்டாக போகணும். இதுதான் ஒரு ஃபாலோ பண்ண விஷயம். அது தெரியாமல் நான் இந்த கோயிலுக்கு போனேங்க, அந்த கோயிலுக்கு போனேன், இங்கே போயிட்டேன், நீங்கள் சொல்கிற கோயில் எல்லா பக்கம் போயிட்டேன் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. அவங்களுக்கு உடம்புல ஒரு வியாதினா அந்த வியாதிக்கு உண்டான டாக்டர் 28ஆம் தேதி அன்றைக்கி மதுரையில் இந்த ஹோட்டலில் விசிட் பண்ணுறாருன்னா அந்த 28ஆம் தேதி அந்த ஹோட்டலில் அந்த நாள் போனீங்கன்னா தான் அந்த டாக்டர் இருப்பார். அதுதான் அந்த கடவுள். நீங்கள் அடுத்த நாள் போகலாம் அதே இடத்துக்கு, ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த டாக்டர் தான் இருப்பாங்க. உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான டாக்டர் இருக்க மாட்டார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வைநாசிக தோஷம் உள்ள அவிட்ட நட்சத்திரத்துக்கு தீர்வு காணக்கூடிய கோயில் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காரமடை ரங்கநாதர் அப்படிங்கக்கூடிய பெருமாள் சன்னதி. அந்த கோயிலுக்கு கரெக்டாக அவிட்ட நட்சத்திரத்து அன்னைக்கு போய் காராம்பசுவோடைய பால் கேள்விப்பட்டிருப்பீங்க, காராம்பசுன்னு. அப்போ காராம்பசுவோடைய பாலை வாங்கிட்டு போய் அந்த காரமடை ரங்கநாதருக்கு அபிஷேகம் பண்ணி, அங்கே அபிஷேகத்தில் தேன் பழம் சர்க்கரை இதெல்லாம் கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த சாமி தீபார்த்தனை காட்டும் பொழுது பெருமாளுக்குன்னு ஒரு மூல மந்திரங்கள் இருக்குது. அதை தான் பெருமாள் குடிப்பாட்டுக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். கோவிந்தோ கோவிந்த பிராக்கு, கோவிந்தோ கோவிந்த பிராக்கு அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா கோவிந்தோ கோவிந்த பிராக்குங்கிறது அந்த பெருமாளுடைய அந்த தெய்வத்தை நம்ம அந்த பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த ஒரு உச்சரிப்பான ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ நீங்கள் அந்த தீபார்த்தனை காட்டும் பொழுது இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க கோவிந்தோ கோவிந்த பிராக்கு, கோவிந்தோ கோவிந்த பிராக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சப்தத்தோடு ஒரு வாசகத்தோடு நீங்கள் அந்த காரமட ரங்கநாதரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வைநாசிக தோஷம் ஏற்படாது. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துக்கு செவ்வாய்னா யாருன்னா நிலம், கூட பிறந்த சகோதர உறவுகள், செவ்வாயினா விபத்து, செவ்வாயினா கடன், இந்த மாதிரி பாதிப்பு அப்படிங்கிறது தான் செவ்வாய்க்கு உண்டான காரணம். அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துக்கு கடன் ரீதியான விஷயம், அடுத்தது நில ரீதியான பாதிப்பு, அடுத்தது கூட பிறந்த சகோதரர்கள் மூலம் வரக்கூடிய ஒரு சங்கடங்கள் சலிப்புகள், பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்களுக்கு உண்டான அமைப்புகள், இது எல்லாம் நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த பரணி நட்சத்திர நண்பர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காரமட ரங்கநாதருக்கு அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு காராம்பசுவால் ஒரு அபிஷேகத்தை பண்ணி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளிங்கன்னா உங்களுக்கு நிலம், வீடு, பூமி, கூட பிறந்த சகோதர வரி உறவு இதில் எல்லாமே ஒரு சுபிட்சமான வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு
உண்மை நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிக ஏறுமுகமான வாழ்க்கை அமையுங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. நான் கிருத்திகை நட்சத்திரத்துடைய வைநாசிகம் சம்பந்தப்பட்ட பதிவுகளில் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கிற அற்புதமான தகவலோடு நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.